ஹாய் ஹலோ வணக்கம், புஷ்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு கொஞ்சம் எண்ணெய் உண்டனமாக ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக வெந்தயம், மிளகு, ஜீரகம், ஒரு ஸ்பூன் எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இடித்த பூண்டு நல்லா பொரிஞ்சிட்டு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். தக்காளி 2 பழம் பெருசாக எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சிட்டு கத்திரிக்காய், இது நம்பூர் கத்திரிக்காய் 1/4 கிலோ, ஒரு கேடி 350 காசு. நம்பூர் பதார்த்தத்துக்கு எவ்வளோ மதிப்பு பாருங்கங்களா. கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு நம்ம கருவாடு, நெத்திலி கருவாடு தான் வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். காராமணி நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கை தான் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டுருங்க. இங்கே நம்ம ஊர் புளி கிடைக்கல, இந்த புளி தான் கிடச்சிது. நான் இது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா புளிப்பாக தான் இருக்குது, நம்ம ஊர் புளி மாதிரியே தான் இருக்குது. தேவையானலாம் உப்பு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி எடுத்துருவோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நாங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு தாராளமாக நம்ம ஒரு கை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது. ஃபினிஷ் கருவாட்டு குழம்பு. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.